வணக்கம். இன்றைய தேன்மொழிகள். வருடத்தில் கடை மாதமாக மார்கழி திங்கள் வருகின்றது. மாதங்களில் நான் மார்கழி என்பது ஜெகத்குருவாம் ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் வாக்கு. இதனை பீடுடை மாதம் என்று அழைப்பார்கள். இந்த சொல் நாளடைவில் உருமாறி திரிந்து பீடை மாதம் என்று வழக்கில் வந்துவிட்டது. பீடுடை மாதம் எனில் சிறந்த பெருமை வாய்ந்த பக்திக்குரிய இறைவனை போற்றி வணங்கி பலன் பெறக்கூடிய மதிப்புள்ள மாதம் என்று பொருள். அதனால் அல்லவோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் அந்த மாதமாக இருப்பதாக பறைசாற்றியுள்ளார். காலத்தை கணக்கிடுவதற்கு என சில அளவுகோல்கள் உள்ளன. வருடம், அயனம், மாதம், பக்ஷம், வாரம் என்பவை நடைமுறையில் உள்ளன. ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் எனவும் 2 அயனங்கள் எனவும் கணக்கிட்டுள்ளனர். 2 அயனங்களும் முறையே உத்தராயணம், தக்ஷணாயனம் என்று பெயர். தை மாதம் முதல் ஆனி மாதம் முடிய உள்ள 6 மாதங்களுக்கு உத்தராயணம் எனவும், ஆடி மாதம் முதல் மார்கழி திங்கள் முடிய உள்ள 6 மாதங்களுக்கு தக்ஷணாயனம் எனவும் பெயர். மனித இனத்திற்கு கால அளவு உள்ளது போன்றே தேவர்களுக்கும் கால அளவு உண்டு. மனிதர்களுக்கு ஒரு ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள், அதாவது ஒரு பகல் ஒரு இரவு. தை திங்கள் முதல் ஆணி திங்கள் முடிய உள்ள உத்தராயணம் என்பது தேவர்களின் பகல். ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் முடிய உள்ள தட்சிணாயனம் என்பது தேவர்களின் இரவு. இரவின் கடைசி பகுதியாகிய அதிகாலை பொழுது விடியற்காலை நேரமாக தேவர்களுக்கு அமைவது மார்கழி மாதம். எந்த ஒரு காரியத்தையும் சிந்தித்து செயல்படுத்த திட்டம் தீட்டும் நேரம் அதிகாலையாக அமைந்தால் அமைதியாக சிந்திக்கவும் சிந்திப்பதற்கு ஏற்ப செயல்படுத்துவதற்குண்டான வழிமுறைகளை அமைப்பதற்கும் நல்ல சூழ்நிலையாக இந்த விடியற்காலை பொழுது அமையும். அதோடு மேற்கொள்ள இருக்கும் செயலுக்கு விடிவும் நன்கு புலப்படும் என்பது ஐதீகம். இந்த நேரத்தில் தான் சிறுவர்கள் படிப்பதற்கு ஏற்ற நேரம் என்பார்கள். அப்பொழுது படித்தால் படித்தது மனதில் பசுமரத்தாணி போல் நன்கு பதிந்து இருக்கும் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து தெரிவித்துள்ளனர் நமது முன்னோர்கள். உறங்கி எழும்பொழுது இறைவனின் நினைவோடு எழ வேண்டும் என்பது மரபு. உத்திஷ்ட சிந்திய ஹரிம் என்ற ஒரு வாக்கு உள்ளது. மனிதனின் ஒரு நாள் துவக்கம் இறை சிந்தனையோடு துவங்கினால் அந்த நாள் முழுவதும் பயனுள்ளதாக சிறந்ததாக நமக்கு அமையும். தேவர்களின் ஒரு நாளின் துவக்கம் மார்கழி மாதத்தில் அமைவதால் அந்த நேரத்தில் தேவதா சிந்தனையுடன் மனிதனும் தன் வாழ்நாளில் நாளினை துவக்க வேண்டும் என்று விதித்துள்ளனர். ஆகையினால் தான் பகவானும் மார்கழி மாதமாக நான் இருக்கின்றேன் என்பதின் நோக்கமாக அதை நாம் நினைவுபடுத்தும் பொருட்டு கூறியுள்ளார். இந்த மாதத்தில் நாம் எந்த செயலை துவங்கினாலும் எடுத்துக்கொண்ட செயல்கள் யாவும் இறைவன் அருளால் நல்ல சக்தியுடன் நமக்கு நல்ல சிறப்பை தரும். இந்த மாதம் நோன்பு மாதம் என்றும் சொல்வதுண்டு. பாவையர் நோன்பிலிருந்து நல்ல கணவனை பெறுவார். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது முதுமொழி. மார்கழியில் பாவையர் நோன்பிருந்து வழிபட தை பிறந்தவுடன் அவர்களின் விரதத்தின் பயனாக நல்லதொரு வழி பிறந்து அவர்களின் நோக்கம் நிறைவேறும் என்பது அனுபவத்தில் கண்ட உண்மை. ஆகவேதான் சைவ வைஷ்ணவர்கள் இந்த மாதத்தினை சிறப்பாக நோன்பிருந்து கொண்டாடி வழிபட என்று வகுத்துள்ளனர். வைணவ ஆழ்வார்களில் ஒரே பெண்மணியாக உள்ள ஆண்டாள் மார்கழி திங்களில் நோன்பிருக்க என திருப்பாவை பாடி அளித்துள்ளார். சைவ குரவர்கள் 4வரில் கடைசியான மாணிக்க வாசக பெருந்தொகை திருவம்பாவை எனவும் திருப்பள்ளி எழுச்சி எனவும் இந்த மார்கழி மாதத்திற்கு பாடல்கள் பாடி அளித்துள்ளார். இந்த இருவரும் வழங்கியுள்ள பாடல்கள் யாவும் மிகச் சிறந்தவை, நாம் பாடி வழிபட பலனளிக்கக்கூடியவை. இந்த இருவரும் அளித்துள்ள பாடல்களை நாமும் தினமும் பாடி இந்த மார்கழி மாதத்தில் நல்ல பலனை பெற்று சிறப்புடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.